ஆடி அமாவாசை நாளை வருகிறது. இந்த ஆண்டு வரும் அமாவாசைக்கு 2 விதமான சிறப்புகள் உண்டு. ஒன்று, பித்ருகளுக்குரிய கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை வருவது. மற்றொன்று, கர்மகாரகன் என சொல்லப்படும் சனீஸ்வர பகவானுக்குரிய பூச நட்சத்திர நாளில் இணைந்து வருகிறது. இதனால் இது மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை நாளில் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய வேண்டும், என்ன செய்தால் புண்ணியம் அதிகமாக கிடைக்கும், என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும், அப்படி என்ன இந்த ஆடி அமாவாசை நாளுக்கு சிறப்பு உள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த முறையில் நம்பிக்கையுடன் வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசையும் பௌர்ணமியும் வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களுடன் இணைந்து வரும்போது தனி சிறப்பு பெறுகின்றன. இவற்றில் அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபடுவதற்கான நாளாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர். அனைத்து அமாவாசைகளும் முன்னோர் வழிபாட்டுக்கு உரியதுதான் என்றாலும் ஆடி அமாவாசையும் தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. காரணம், இவை இரண்டுமே உத்தராயணம் தக்ஷாயணம் புண்ணிய காலங்களில் துவக்க மாதங்களில் வரும் அமாவாசையாகும். அப்படி தட்சணாய புண்ணிய காலத்தில் வரும் அமாவாசை தான் ஆடி அமாவாசை. தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாக சூரியனும் தாய் உறவுகளுக்கு காரணமான சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும் நாளைதான் அமாவாசை என்கிறோம். மற்ற கிரகங்களை விட இந்த நாளில் பூமியில் சந்திரன் மற்றும் சூரியனின் ஆதிக்கம் முழுமையாக நிறைந்திருக்கும் நாளாகும். ஆடி அமாவாசை அன்று நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள், வழிபாடுகள், தானங்கள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகம். ஆடி அமாவாசை அன்று கொடுக்கப்படும் தர்ப்பணம் 48 தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்களை சென்றடையும் என்பது ஐதீகம். நம்முடைய உறவினர்களில் யாருக்காவது குழந்தை இல்லாமல் இருந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காமல் இருந்தால் ஆடி அமாவாசை அன்று நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த தர்ப்பணம் அவர்களை சென்றடையும் போது அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். தட்சிணாய புண்ணிய காலம் மற்றும் உத்தராய புண்ணிய காலத்தில் கொடுக்கப்படும் பிண்ட தர்ப்பணங்களை அவர்கள் நேரடியாக வந்து ஏற்பதால் இந்த 2 அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. ஆடி அமாவாசை வழிபாட்டை 2 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று, முன்னோர்களுக்காக நாம் செய்யும் வழிபாடு. மற்றொன்று, கோவிலுக்கு சென்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடு. இவை இரண்டுமே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பித்ருகளுக்கு கொடுக்கும் பிண்ட தர்ப்பணம் தவிர்த்து இந்த நாளில் வேறு என்னெல்லாம் செய்தால் புண்ணியம் ஏற்படும், எந்த வகை என்று தெரிந்து கொள்ளலாம். கோவில்களில் கூழ் ஊற்றுவது, கோவில்களில் அன்னதானம் செய்வது, கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் செய்வது, பலிபீட பூஜைகளில் கலந்து கொள்வது, சுவாமிகளின் கைகளில் இருக்கும் ஆயுதங்களுக்கு செய்யப்படும் அஸ்திர பூஜை செய்யலாம். வாழ்க்கையின் கடைசி நிலைக்கு சென்று இனி என்ன செய்வது என்றே தெரியவில்லை, கடவுளால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர்தான் எனக்கு கை கொடுக்க வேண்டும் என நினைத்து விரக்தி நிலையில் இருப்பவர்கள் ஆடி அமாவாசை அன்று கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குறிப்பாக பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில், சிவன் கோவில், முருகன் கோவில் என ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். கோவிலுக்கு சென்று முதலில் கோபுரத்திற்கு அருகில் நின்று வேண்டி, பிறகு கொடிமரத்திற்கு முன்பு நின்று வேண்டி, பிறகு மூலஸ்தானத்தில் இருக்கும் தெய்வத்திடம் சென்று உங்களின் மனவேதனையை, வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். பொதுவாக ஒரு நாள் என்பது தெய்வத்திற்கு உரியதாகவோ அல்லது பித்ருகளுக்கு உரியதாகவோ தான் இருக்கும். ஆனால் தெய்வம், பித்ருக்கள் இருவருக்குமே உரியதாக இருக்கக்கூடிய ஒரே நாள் ஆடி அமாவாசை தான். இந்த நாளில் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய புண்ணிய காரியம், தெய்வத்தை வழிபடுவதால் ஏற்படும் புண்ணியம் ஆகியவற்றோடு நீங்கள் செய்யும் தானத்திற்கான புண்ணியமும் உங்களை வந்து சேரும். நம்பிக்கையோடு செய்தால் தெய்வ அருளும் பித்ருக்கள் அருளும் ஒரே நாளில் கிடைக்கும். உங்களின் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் என்பது வரும். இறைவனால் மனிதனிடம் இருந்து அரிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் நாம் செய்யும் புண்ணியம் மட்டுமே என காஞ்சி மகா பெரியவர் கூறியிருக்கிறார். அதனால் 3 விதமான புண்ணியங்கள் ஒரு சிறப்பான நாளில் சேர்ந்து கிடைக்கும் போது எப்படிப்பட்ட துன்பமும் மாறும்.